ஹலோ, வெல்கம் டு our சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சாப்டர் 2ல் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமா அதை பேஸ் பண்ணியிருக்க 2 மார்க்ஸ்லாம் பார்க்க போகிறோம். அண்ட் சாப்டர் 2ல் இருக்க எல்லாமே பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமா. ரைட், யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமா. ஓகே, த மெயின் கான்செப்ட் இஸ் a ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் அப்படின்னு பார்த்துருப்போம். இப்போ ஏங்கிறது ஒரு நம்பர், பிங்கிறது ஒரு நம்பர், கியூங்கிறது கோஷன்ட், ஆருங்கிறது ரிமைண்டர். இதில் ஏ டிவைடன்ட்டுன்னு சொல்லுவோம், பி வந்து டிவைசர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது எக்ஸாம்பிள் 2.2 பார்த்துக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க? கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கேஸில் வந்து ஏ ஈக்குவல் டு -12 அண்ட் பி ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு கண்டிஷன் என்னது? பி வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும் அண்டு ஆறுங்கிறது வந்துட்டு பியை விட கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ அதை பேஸ் பண்ணி தான் போடணும். ஃபஸ்ட்டு ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஏங்கிறது வந்து -12. ஓகே, இப்போ பி வந்துட்டு பை 5ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ரிமைண்டரும் கண்டுபிடிக்கணும் ஆஸ் வெல் அஸ் கோஷன்ட்டும் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே 2 போட்டேன்னு வச்சுக்கோங்க. 5 2s are 10. அப்போ இங்கே ஒரு 2 போடுற மாதிரி வரும். அப்போது உங்களுக்கு இங்கே 12 சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அப்போ இந்த 2 ஸ்டெப்பை போட முடியாது. அடுத்து 3 ட்ரை பண்ணுங்கள். 3 ட்ரை பண்ணுங்கள். 5 3s are 15 வந்துடுச்சு. அண்ட் 15னா இங்கே எனக்கு வந்து 3 கம்மியாகணும். அப்போ இங்கே ஆல்ரெடி எனக்கு +3 இருக்குது. அப்போ போடும்போது -3 போட்டிங்கன்னா -15 + 3 -12 அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் போட போகிறீங்க. இதில் வந்துட்டு ரிமைண்டர் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பிஏ விட கம்மியாக இருக்கணும். அப்போ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் போட போகிறீங்க. அது அந்த ஒரு கண்டிஷன் வச்சு நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம். அப்போ பி இருக்க பிளேஸில் நம்ம கோஷன் தானே கேட்டிருக்காங்க. ஸோ கோஷன் பிளேஸில் வந்து -3 இருக்குது, ரிமைண்டர் பிளேஸில் 3 இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம போட போகிறோம். இந்த மாதிரி டெக்னிக்ஸ் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? இந்த மெயின் கண்டிஷன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆறுங்கிறது வந்து பிஏ விட கம்மியாக இருக்கணும். அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி கூட நம்ம போட்டுக்கலாம். அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.2ல் இருக்குது. ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதும் நீங்கள் போட்டுக்கலாம். ஹெச்சிஎஃப் நார்மல் எல்சிஎம் மெத்தட் போட்டு கண்டுபிடிக்கிறது தான். அண்ட் அதுக்கு 4th கொஷினாக இருக்கிறதும் இம்பார்ட்டண்ட் தான். 3rd கொஷின் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. ஹெச்சிஎஃப் வந்துட்டு 25 அண்டு ஏடிஹெச். ஸோ இதுக்கு ஹெச்சிஎஃப் கேட்குறாங்க. ஹெச்சிஎஃப்னால் நீங்கள் எல்சிஎம் டெக்னிக் மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். 5 டேபிள் எடுத்துட்டிங்கன்னா 5 5s are 0 5 0 5ன்னு வரும். அகெயின் 5 டேபிளில் 1 0 1 0 1ன்னு வரும். 36 இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 டேபிள் எடுத்துட்டிங்கன்னா 2 1s are 2 2 8s are 16 2 1s are 2 2 8s are 16 இப்படி வந்துகிட்டே இருக்கும். அடுத்தது 2 டேபிள் எடுத்திங்கன்னா 2 9s are 18 0 2 9s are 18 0 2 9s are 18. அகெயின் 3 டேபிள் எடுத்திங்கன்னா 3 0 3 0 3. லாஸ்ட்டாக 3 எடுத்துட்டிங்கன்னா 1 0 1 0 1. ஸோ எது காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு இதுதான் காமனாக இருக்குது. இதோடைய ஸ்டாப் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் அகெயின் மறுபடியும் எல்சிஎம் ஃபர்தராக நீங்கள் டிவைட் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ நான் வந்து ஹெச்சிஎஃப் இப்படி நம்ம டைரெக்டாக எடுத்துக்கலாம். ஏன்னா ரெண்டுலேயும் காமன் இது தானே வந்திருக்கு, அதனால நம்ம இப்படி எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்த சம் பாருங்கள். இதுவுமே இதே சேம் மெத்தட் தான். 13,824ன்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம 2 பவர் a இன்ட்டு 3 பவர் பின்னு பிரிச்சுருக்காங்க. இப்போது ஃபைண்ட் ஏ அண்ட் பி. ஏவியும் பியும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்படி எழுதிக்கோங்க. எப்படி பிரிப்பீங்க? லாஸ்ட் டிஜிட் பார்க்கணும். 4 வந்திருக்குங்களா? 4ங்கிறது வந்து 2 டேபிளில் வரும். அப்போ 2 டேபிளில் தான் நம்ம பிரிக்க போகிறோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 டேபிளில் போட போகிறோம். 2 6 are 12 2 9s are 8. இந்த ரிமைண்டர் ஒன்று பக்கத்துலேயே போட்டுக்கிறோம். அடுத்து 2 1s are 2 2 2s are 4 2 3s are 6 2 4s are 8 ரிமைண்டர் 1 2 5s are 10 ரிமைண்டர் 1 2 6 are 12. அடுத்து 2 டேபிளில் போட்டிங்கன்னா 2 1s are 2 2 7s are 14 2 2s are 4 2 8s are 16.
அடுத்து 2 டேபிளில் போட்டிங்கன்னா 2 8s are 16, 2 6s are 12, 2 4s are. Again 2 table போட்டிங்கன்னா 2 4s are 8, 2 3s are 6, 2 2s are 4. Again 2 table போட்டிங்கன்னா 2 2s are 4, 2 1s are 2, 2 6 are 12. Again 2 table போட்டிங்கன்னா 2 1s are 2, 0, remainder 1, 2 8s are. Again 2 table போட்டிங்கன்னா 2 50, 4s are. 2 table போட்டிங்கன்னா 2 2s are 4, 2 7s are. அப்புறம் 3 3 again 3 3. அப்போ எத்தனை 2 வந்திருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 வந்திருக்கு. அப்போ இதை எப்படி எழுதலாம்? 2 power 9 into 3 power 3. அப்போ ஏ இருக்க இடத்துல 9 இருக்குது, பி இருக்க இடத்துல 3 இருக்குது. ஸோ இதே மாதிரி கான்செப்டாக 5th சம் நீங்கள் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.23 இருக்குது. இதில் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, செக் வெதர் த ஃபாலோயிங் சீக்வன்சஸ் ஆர் இன் ஏபி ஆர் நாட். இது ஏபியா இல்லையா அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 2x ப்ளஸ் 3 3x ப்ளஸ் 4. ஓகே, இப்படி சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஏபியா அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு இருக்க டெக்னிக் T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு T3 மைனஸ் T2. இதுதான் நமக்கு இருக்க மெயின் டெக்னிக். இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? அதாவது T2 மைனஸ் T1 T3 மைனஸ் T2 ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அப்போ அது ஏபியில் இருக்குங்கிற மீனிங். இப்போ ஃபஸ்ட் ஒன் வந்து T1 வந்து இதை எடுத்துக்கோங்க, இது T2, இது T3. அப்போ T2 என்ன இருக்குது? 2x ப்ளஸ் 3 மைனஸ், நீங்கள் இப்படி எழுதி கூட எழுதிக்கலாம், ஃபர்ஸ்ட் T2 மைனஸ் T1. அப்போ T2 இருக்க பிளேஸில் 2x ப்ளஸ் 3 இருக்குது, மைனஸ் T1ங்கும் போது ப்ராக்கெட் போட்டுக்கணும். ஏன்னா இந்த எக்ஸுக்கும் 2க்கும் ரெண்டுக்குமே காமன் இந்த மைனஸ். அப்போ 2x ப்ளஸ் 3 மைனஸ் உள்ள சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். இப்போ ஏன்னா ரெண்டுமே ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத அப்படியே எழுதிக்கணும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 கிடச்சிருக்கு. சேம் கான்செப்ட் T3 மைனஸ் T2க்கு போடணும். T3 நமக்கு 3x ப்ளஸ் 4 இருக்குது, மைனஸ் சைன் T2க்கு முன்னாடி ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த மைனஸ் வந்து உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணணும். ரெண்டுக்குமே காமன், 2xக்கும் காமன் 3க்கும் காமன். அப்போ 3x ப்ளஸ் 4 மைனஸ் 2x மைனஸ் 3ன்னு வரும். ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 1. அப்போது ரெண்டுமே காமனாக இருக்குது. T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு T3 மைனஸ் T2. Therefore, it is in AP அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஓகே, இந்த சம் ரொம்ப சிம்பிள் தான். ரைட் அண்ட் ஏபி ஹூஸ் ஃபஸ்ட்டு டேர்ம். ஃபஸ்ட்டு டேர்முங்கிறது ஏன்னு சொல்லுவாங்க, காமன் டிஃப்ரென்ஸ்னால் டின்னு சொல்லுவாங்க. அப்போ ஏவும் டியும் கொடுத்துட்டாங்கன்னா ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஏபி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதை நம்ம வந்துட்டு ஆர்டராக எழுதிக்கலாம். ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2d. இதுதான் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனோட ஜென்ரல் சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸில் வந்து நீங்கள் ஏவையும் டியும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இதையும் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டானது ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் த ஏபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் 2.26. இப்போ உங்களுக்கு ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த சீக்வன்ஸை வந்துட்டு அப்படியே நீங்கள் எழுதிக்கோங்க. இதில் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் n நம்மக்கிட்ட கேட்குறாங்க. ஸோ n கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதுக்கு முன்னாடி ஏ எழுதிக்கலாம். ஏங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம், அடுத்து டி எழுதிக்கணும். T2 மைனஸ் T1. T2ங்கிறது 6 மைனஸ் T1ங்கிறது 3. அப்போ டியோட வேல்யூ 3ங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல் எடுத்து போகிறோம். எல்ங்கிறது இந்த லாஸ்ட் டேர்ம். அப்போ எல் ஈக்குவல் டு 1 1 1. வாட் இஸ் அ ஃபார்முலா ஹியர்? n ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. இந்த ஃபார்முலா தான். அடுத்தது எல் இருக்க இடத்துல 1 1 1 இருக்குது, மைனஸ் ஏ இருக்க இடத்துல 3 பை டிக்கு பதிலாக 3. ரெண்டுமே 3 தான், அதனால் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். இதை மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 1 1லேருந்து 3யை மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து இது 11 மறுபடியும் இது 0 1 0 8 1 0 8 பை 3. வெளியே இருக்க ப்ளஸ் 1 கேன்சல் பண்ணுங்கள். 3 3s are 9, ரிமைண்டர் 1 3 6 are 18. அப்போ 36 + 1 என்னோட வேல்யூ வந்துட்டு
37. அப்போ இந்த சீக்வன்ஸில் 37 நம்பர்ஸ் இருக்குது, 37 டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்ற மீனிங். ஓகே, இந்த மாதிரி சம்ஸ் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. இதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம்லேயும் இருக்குது, நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். ஓகே, ஏபியாக இருக்கான்னு செக் பண்ணுறது, இதெல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணணும், இப்போ பார்த்தோம்ல சேம் அதே கான்செப்ட் தான். 4th ஒன் ஐ வில் டெல் யூ. 4th ஒனில் பார்த்தீங்க அப்படின்னா 19th டேர்ம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு ஜென்ரல் டேர்ம் ஒன்று இருக்குது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.5. அவங்க கேட்டிருக்கிறது வந்து T19, அதாவது T19னா 19th டேர்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏபியில் பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த சீக்வன்ஸ்? -1, -11, -19. Here A equal to -11, D equal to T2 minus T1. T2 is -15, T1 அப்படிங்கிறது -11. இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ -15 + 11 ஈக்குவல் டு -4. அப்போ டியோட வேல்யூ -4 அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஓகே, ஸோ வாட் இஸ் த ஜென்ரல் ஃபார்முலா ஹியர்? Tn equal to A plus n minus 1 into D. இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. அப்போ T19க்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏங்கிறது -11 ப்ளஸ் என்னங்கிறது 19 -1, டிக்கு பதிலாக -4. இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். -11 ப்ளஸ் 18 into -4 அப்படின்னு போட்டுக்கலாம். -11 18 into 4னா மல்டிபிள் பண்ணுங்கள். 8 4s are 32க்கு 2, ரிமைண்டர் 3, 4 1s are 4, 7. அப்போ உங்களுக்கு -72ன்னு வரும். ரெண்டையும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா -83. அப்போ T19க்கு -83 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் 8th சம் இஸ் இம்பார்ட்டண்ட். இங்கே வந்து 3 + k 18 - k 15k + 1 இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இதில் வந்துட்டு ஏபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச் இஸ் ஏபி. யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் கே வேல்யூ கண்டுபிடிக்கணும். நவ் வாட் யூ ஹாவ் டு டூ இஸ், இது ஏபின்னு கொடுத்துருக்கிறதுனால நம்மளுடைய ஜென்ரல் ஃபார்முலா எடுத்துக்கணும். T2 - T1 = T3 - T2. இதான் ப்ரூவ் பண்ணுறதுக்கானது. T1 T2 T3. T2 is 18 - k minus T1க்கு பதிலாக 3 + k equal to T3க்கு பதிலாக 5k + 1 மைனஸ் இங்கே T2 இருக்கிறதுனால T2 நமக்கு இங்கே இருக்குது, மைனஸில் இருக்கிறதுனால மைனஸ் நம்ம போட்டுக்கிறோம். 18 - k மைனஸ் இருந்தால் ப்ராக்கெட்டில் தான் போடணும், பிகாஸ் இந்த மைனஸ் ரெண்டுக்குமே காமன். -3 - k 5k + 1 இது -18 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் கே. அப்போ உங்களுக்கு என்ன வரப்போகுது? 18ல் 3 போச்சுன்னா எஸ் 15 மைனஸ் இங்கே 2k இருக்குது, அப்போ -2k ஈக்குவல் டு இது வந்து உங்களுக்கு 6k வரும், -17 வரும். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? வேரியபிளாக ஒரு பக்கம், நம்பர்ஸில் ஒரு பக்கம். அப்போ இது இங்கே போயிடும், இது இங்கே வந்துடும். 15 + 17 equal to 6k plus 2k. What is the answer here? 32 equal to 8k. K equal to 32 by 8. 8 4s are 32. So the answer is k value 4. இந்த மாதிரி k value பேஸ் பண்ணி உங்களுக்கு கேட்பாங்க. சேம் கான்செப்ட் நம்ம ஜிபிக்கு பார்க்க போகிறோம். ஏபி அப்படின்னு நம்ம என்ன பார்த்தோம்? 5 மார்க்கில் பார்த்துருப்போம். ஏபிங்கிறது ஆட் ஆகிட்டே போகும், அதாவது மல்டிப்ளிகேஷனில் போகும். ஜிபிங்கிறது டிவிஷனில் போகும், இது மல்டிப்ளிகேஷனில் போகும். இவ்வளோ தான் கான்செப்ட். ஓகேங்களா? அப்போது ஜிபிக்கும் ஏபிக்கும் இதான் டிஃப்ரென்ஸ். அப்போது அதில் ஏபியா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? T2 - T1 = T3 - T2 செக் பண்ணுறதுக்கு. அப்போ இது ஜிபியா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு T2 by T1 = T3 by T2. இவ்வளோ தான் கான்செப்ட். ரெண்டுக்கும் இதுதான். இது ரெண்டையும் நம்ம செக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் கரெக்டாக வந்துடும். ஓகே, இப்போ ஒரு கொஷின் நான் போட்டு காமிக்கிறேன். let us take 7 14 21 28. இந்த சீக்வன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். what is the condition here? T2 by T1 = T3 by T2. ஓகே, ஃபஸ்ட்டு T2 by T1
அப்போ T2க்கு பதிலாக 14 பை T1க்கு பதிலாக 7 கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 வந்துடுது. சேம் கான்செப்ட் T3 பை T2. T3 வந்து 21 பை T2 வந்துட்டு 14. ஓகே, கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 7 2s are 7 3s are. அப்போ 3 by 2ன்னு வருது, which is not equal. இது ஈக்குவலாக இல்லை, அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், it is not GP அப்படிங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஓகே, இங்கேயுமே அதே மாதிரி தான் உங்களுக்கு ஏ டேர்ம் கொடுத்துருவாங்க, ஆர் டேர்ம் கொடுத்துருவாங்க. இதனுடைய ஜென்ரல் ஃபார்முலா வந்துட்டு ஏ, ஜென்ரல் சீக்வன்ஸ் ஏஆர் ஏஆர் ஸ்கொயர். நம்ம ஏபிக்கு எப்படி பார்த்தோம், ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் 2டின்னு பார்த்தோம். சேம் கான்செப்ட் இங்கேயும் ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் கியூப் இந்த மாதிரி போகும் உங்களுக்கு. சரிங்களா, நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டானது பார்த்தீங்கன்னா 2.42 எக்ஸாம்பிள் 2.42 இஸ் இம்பார்ட்டண்ட். 8th டேர்ம் கேட்குறாங்க, டிஎன் கேட்குறாங்க. தி சீக்வன்ஸ் இஸ் 9 3 1. திஸ் இஸ் ஜிபி. ஜிபிக்கு வேறு, ஏபிக்கு வேறு ஃபார்முலா. வாட் இஸ் இஸ் ஜிபி ஃபார்முலா, டிஎன் ஈக்குவல் டு ஏ ஆர் n minus 1. So first we have to find out a and r. R is nothing but ratio t2 minus t2 by t1. Then 3 by 9 which is 1 by 3. Cancel பண்ணிங்கன்னா இப்போ r தெரிஞ்சிச்சு, சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். இங்கே நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, 8th டேர்முக்கு கேட்டிருக்காங்க, T8க்கு. ஓகே, T8க்கு கேட்டிருக்காங்க. ஸோ Tn ஃபார்முலா இஸ் ARN minus 1. T8க்கு போட்டுக்கலாம். T8 equal to Aக்கு பதிலாக 9, Rக்கு பதிலாக 1 by 3, Nக்கு பதிலாக 8 minus 1. So answer is 9 into 1 by 3 whole power 7. So 3 வந்துட்டு நம்ம 7 time multiple பண்ணணும். 3 into 3 into 3 அந்த மாதிரி பண்ணோம்னா நமக்கு 1 by மல்டிபிள் பண்ணிக்கலாம். 3 into 3 into 3 27. அகெயின் ஒரு 27. 7 7s are 49. 9 remainder 4. 7 2s are 14. 14 18. 7 2s are 14. 2 2s are 4 5. 9 12 7. 729 வருது. இப்போ 6 மட்டும் தான் போட்டிருக்கோம், நமக்கு 7க்கு தேவை. அப்போ அகெயின் 3ஆல் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் நீங்கள் இப்படி கூட எழுதிக்கலாம், லைக் 3 power 7 அப்படிங்கிறது இங்கே 3 power 2ங்கிறது இருக்கும். 9 வந்து நம்ம 2 power 3 power 2ன்னு எழுதிக்கலாம். அப்போ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மீதி 1 by 3 power 5 மட்டும்தான் இருக்கும், which is 243. ஓகே, இந்த மாதிரி மெத்தட்லையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் இந்த 3 power 7 வந்து உள்ளே மல்டிபிள் பண்ணிக்கலாம், அந்த பவர் மேலே கொண்டு வரலாம். ஏன்னா 1 power 7 1 தான், அதனால் அதுக்கு போட தேவையில்லை, 3க்கு மட்டும் போட்டால் போதும். 9 வந்து 3 ஸ்கொயர் நம்ம எழுதிக்கலாம். ஏபியில் வந்துட்டு சம் ஆஃப் ஏபின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்கும், அதை 5 மார்க்கில் பார்த்துருப்போம். அதே மாதிரி ஜிபிலையும் இருக்குது. ஜிபியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபைண்ட் த சம் ஆஃப் 8 terms. டோட்டலாக அதில் 8 terms இருக்குது. ஸோ சம் ஆஃப் ஜிபிக்கு வந்து ஃபார்முலா SN ஈக்குவல் டு A இன்ட்டு RN டிவைடட் பை R minus 1. இதுதான் ஃபார்முலா. R வந்துட்டு நாட் ஈக்குவல் டு 1 இருக்கணும். இது வந்து எக்ஸாம்பிள் 2.46. சம் கேட்டிருக்காங்க, அதாவது டோட்டல் மொத்தமாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு, அதான் சம்முன்னு கொடுப்பாங்க. அப்போ நமக்கு S8க்கு தேவைப்படுது. சீக்வன்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. இதில் ஏங்கிறது 1, ஏங்கிறது 1, ஆறுங்கிறது T2 by T1 which is minus 3 by 1. அப்போது minus 3 தான் வரப்போகுது. அப்போ ஏ இருக்க இடத்துல 1, ஆர் இருக்க இடத்துல minus 3, n வந்து 8 minus 1 by rக்கு வந்து minus 3 minus 1 இப்படி இருக்கும். 1 3 power 8 வந்துட்டு உங்களுக்கு 6561 வருது. minus 1 divided by minus 4. இப்போ நீங்கள் இது என்ன பண்ணிக்கலாம்னா 1 வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 1ஆல் மல்டிபிள் பண்ணாலும் அதே நம்பர் தான் வரப்போகுது. அப்போ 6561 minus 1 minus 4ன்னு வரும். இது நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 6560 by 4ன்னு வரும்.
கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 4 1s are 4, ரிமைண்டர் 2, 4 5s are 20, 4 6s are 24, ரிமைண்டர் 1, 4 4s are 16, 0. அப்போ ஆன்சர் -1640. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஜிபியில் இருக்கும், அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 6 டேர்ம்ஸ் அப்படி கொடுத்துருப்பாங்க. அப்போது நீங்கள் ஆர்டராக எழுதி இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா இருக்கும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் 5 மார்க்ஸில். சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர் அப்படின்னு கேட்டாங்கன்னா சீக்வன்ஸ் பாருங்களேன், இப்படி சீக்வன்ஸ் இருக்கும். லைக் 1 + 2 + 3 + இப்படி போயிட்டே இருக்கும் டில் n டேர்ம்ஸ் வரைக்கும். இப்படி இருந்துச்சுன்னா சீக்வன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும்? n × n + 1/2. செகண்ட் ஒன் வந்துட்டு செகண்ட் 1² + 2² + 3² இந்த ஃபார்மேட்டில் இருக்கும் டில் n². இதுக்கு ஃபார்முலா n × n + 1 × 2n + 1/6. ஓகே, இது அடுத்து பார்த்தீங்கன்னா க்யூப்பில் இருக்கும். 2³ 3³ டில் n³ வரைக்கும் இருக்கும். n × n + 1/2 the whole square இந்த ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ இப்போ இதுலேருந்து நமக்கு ஒரு ஃபார்முலா சம்ஸ் போட்டு பார்க்கலாம், ஃபார்முலா பேஸ் பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஃபஸ்ட் கொஷின் 2.54ல் 1 + 2 + 3 till 50 வரைக்கும் இருக்குது. இதில் எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோன்னா 1 2 3 அந்த அரேஞ்ச்மெண்ட்டில் இருந்தால் ஃபஸ்ட்டு ஃபார்முலா. அப்போது Sn = n × n + 1/2. ஓகே, நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்துட்டு நார்மலாகவே நீங்கள் அந்த சீக்வன்ஸை அப்படியே எழுதிக்கலாம். n வந்துட்டு இங்கே உங்களுக்கு 50, இந்த லாஸ்ட் டேர்ம் தான் 50, அதுதான் டோட்டலாகவுமே 50 தான் இருக்கும். அடுத்து 50 + 1/2 கேன்சல் பண்ணிங்கன்னா 25 வரும். அப்போ 25 × 51 ஆன்சர் வந்து மல்டிபிள் பண்ணிங்கன்னா 1275. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே இன்னொரு மெத்தடு என்ன அப்படின்னா 16 + 17 எடுத்தோடனே வந்துட்டு 1 2 3 அந்த சீக்வன்ஸில் அரேஞ்ச் ஆகிருக்கணும். அப்படி அரேஞ்ச் ஆகலை, நம்ம மாற்றணும். எப்படி மாற்றுறது? ஃபஸ்ட்டு வந்துட்டு 1 2 3 till 75ன்னு எழுதிக்கணும். அடுத்தது 1 2 3 அந்த சீக்வன்ஸில் இதுக்கு முன்னாடி இருக்குது, அப்போ 15 வரைக்கும் எழுதிக்கணும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் வேல்யூ தெரிஞ்சிடும். அதனால தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், 1லேருந்து 75லேருந்து இந்த பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இது கிடச்சிரும். சேம் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறீங்க. அப்போ இங்கே வந்து n நீங்கள் 75ன்னு போட போகிறீங்க, இங்கே n வந்துட்டு 15ன்னு போட போகிறீங்க. இவ்வளோ தான் கான்செப்ட். அப்போது n-க்கு வேல்யூ 75, n + 1 75 + 1/2 மைனஸ் n × n + 1/2. இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். 75 × 76/2 கேன்சல் பண்ணிங்கன்னா 2 3s are 6, 2 8s are 16. சேம் கான்செப்ட் இங்கே 15 × 16/2, 2 8s are 16. அடுத்து என்ன போட போகிறோன்னா 75 × 38 மைனஸ் 50 × 8. இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2850 மைனஸ் 120. மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 2120 மைனஸ் பண்ணுங்கள் 0372. அப்போ 2730 இஸ் த ஆன்சர். இந்த மாதிரி தான் ஸ்கொயருக்கும் வரும். பட் ஸ்கொயருக்கு உங்களுக்கு ஃபார்முலா வந்துட்டு மாறுபடுது, n × n + 1 அந்த ஃபார்முலா. அடுத்து இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே அப் டு அப்படின்னா அது வரைக்கும் அப்படின்ற மீனிங். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் என்ன ஃபார்முலா எடுத்துக்கனாலும் n² அப்படிங்கிற ஃபார்முலா எடுத்துக்கலாம். 40² = 1600. இவ்வளோ தான். இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அப் டு அப்படின்னு கொடுத்து ஒரு அப் டு கொடுத்து 40 டேர்ம்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி டைரெக்டாக போட்டுக்கலாம். இல்லை லாஸ்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது, அதாவது ஆட் நம்பர்ஸாக இருக்குது அப்படின்னா அதுக்குமே ஒரு ஃபார்முலா இருக்குது. வாட் இஸ் த ஃபார்முலா ஹியர்? அதுக்கும் n² தான். n வந்துட்டு நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னா n நம்ம கண்டுபிடிக்கணும்.
இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் இருந்தது 1 + 2 + 3 அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டில் இருந்துச்சு. பட் இந்த தேர்ட் கொஷின் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும் ஆட் நம்பர்ஸாக இருக்குது. 1 + 3 இது ஃபஸ்ட்டு சம்க்கானது. 1 + 3 + 5 இந்த மாதிரி ஆட் நம்பர்ஸாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே இருக்கிற n டேர்மை கண்டுபிடிக்க போகிறோம். n டேர்ம் எப்படி கண்டுபிடிக்கிறது? சேம் L - A/D + 1 ஃபார்மில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். Lங்கிறது லாஸ்ட் டேர்ம் 55 மைனஸ் ஏங்கிறது 1, டிங்கிறது டிஃப்ரென்ஸ் 2 தான் இருக்கும். அடுத்தது வந்து 54/2 ப்ளஸ் 1 கேன்சல் பண்ணிங்கன்னா 2 2s are 4, 2 7s are. அப்போ உங்களுக்கு 27 + 1 என்னோட வேல்யூ 28ன்னு தெரிஞ்சிடுச்சு. இப்போ டோட்டல் தான் நான் கண்டுபிடிக்கிறோம். அதனால இந்த ஃபார்மில் n² ஃபார்மில் நீங்கள் அப்படி எழுதிக்கலாம். n² அப்படின்னா 28² which is 784. இப்படி டைரெக்டாக நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? இதே தான் எல்லாமே அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் இந்த எல்லா சம்மும் போட போகிறோம். அடிஷ்னலாக இந்த மாதிரி உங்களுக்கு சம் கேட்பாங்க. அதாவது இந்த மாதிரி கொடுத்தா அவங்களே இந்த SN வேல்யூ கொடுத்துருவாங்க. அப்போ என்ன பண்ணுறது? இப்போ கொடுத்துட்டாங்க பாருங்கள். (1 + 2 + 3 up to n term equal to 666). இப்போ n வேல்யூ கேட்குறாங்க. இதுக்கான ஃபார்முலா n × n + 1/2. ஏன்னா 1 + 2 3 அந்த மாதிரி ஆரம்பித்தா இந்த ஃபார்முலா தான் நம்ம எடுத்துக்குவோம். இப்படி மாற்றியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 2வை இங்கே கொண்டு போயிடுவோம். அப்போ n × n + 1 ஈக்குவல் டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1332 கிடைக்கும். இதை இப்போ உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணும். n² + n ஈக்குவல் டு 1332. n² + n மைனஸ் 1332 ஈக்குவல் டு 0. இப்போ -332 நம்ம எப்படி பிரிக்கலாம்? 36 37 அப்படின்னு பிரிக்கலாம். ரெண்டு இடத்துலையும் மைனஸ் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். அப்போ n - 36 n - 37 ஈக்குவல் டு 0. இல்லை இங்கே மைனஸ் இருக்குனால ஏதோ ஒரு இதுக்கு தான் நம்ம மைனஸ் போட போகிறோம். அப்போ வந்துட்டு பெரிய நம்பருக்கு மைனஸ் போட முடியாது. பிகாஸ் இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது. அப்போ இங்கே ப்ளஸ் போட்டுக்கோங்க. n - 36 ஈக்குவல் டு 0, n + 37 ஈக்குவல் டு 0. அப்போ n-க்கு வந்து +36, இந்த n-க்கு வந்து -37. சரிங்களா? அப்போ நெகட்டிவ் நமக்கு தேவையில்லை, இதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். இதே மாதிரி தான் எல்லா சம்ஸும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தேர்டு சம்மும் அதே மாதிரி தான். இதை கொடுத்துட்டாங்க, இதை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஸ்கொயரை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐ வில் டூ இட் ஃபார் யூ. தேர்டு கொஷின் 2.9ல் 1³ + 2³ + 3³ அப் டு k³ ஈக்குவல் டு 444100 இப்படி கொடுத்துட்டாங்க. 44,100 கொடுத்துட்டாங்க. அவங்க கேட்குறது 1 + 2 + 3 + k கேட்குறாங்க. இதுக்கு ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? n × n + 1/2 the whole square equal to 44,100. இப்போது நம்ம என்ன பண்ணோம்? இந்த உள்ளே இருக்கிற பர்டிகுலர் வேல்யூ மட்டும்தான் இதுக்கான ஆன்சர். அப்போ இதை தான் கேட்குறாங்க. அந்த ஸ்கொயர் நம்ம எப்படியாவது ரிமூவ் பண்ணணும். அந்த ஸ்கொயர் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆன்சர் கிடச்சிச்சு. அப்போ என்ன பண்ணணும்? இந்த இடத்த நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கணும். அப்போ 21 ஸ்கொயருங்களா? ஒரு 0 மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்கொயர் கேன்சல் ஆச்சு. அவங்க ஜஸ்ட் அந்த வேல்யூ மட்டும் கேட்குறதுனால நீங்கள் டைரெக்டாக இதை மட்டும் எழுதிக்கலாம். அவங்க என்னென்னலாம் கேட்கல. ஜஸ்ட்டு அவங்க கேட்டிருக்கிறது என்னென்னா இந்த சீக்வன்ஸை கண்டுபிடிங்க. அப்போது இது மட்டும் எழுதினா போதும். இந்த சீக்வன்ஸ் வேணால் எழுதிக்கோங்க. ஏன்னா இந்த சீக்வன்ஸ்க்கான ஃபார்முலா தான் இது. அதனால டைரெக்டாக இந்த ஆன்சர் மட்டும் போட்டுக்கிட்டா போதும். ஓகே. ஸோ இதே மாதிரி தான் இருக்க போது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஐ வில் சால்வ் இட். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் தேங்க்யூ, பாய்.